ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசு வேலை குறித்து ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் முக்கிய காவல் அமைப்பான சாஸ்திரா சீமா பல் எஸ்எஸ்பி நாடு முழுவதும் உள்ள தனது பிரிவுகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு கொண்டிருக்காங்க. பாதுகாப்பு படையில் இணைந்து நாட்டுக்கு பணியாற்ற விரும்பும் இளைஞர்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக கருதப்படுது. தற்போது வெளியாகியுள்ள அறிவிப்பின்படி கான்ஸ்டபிள் பிரிவில் மொத்தம் 827 காலி பணியிடங்கள் நிரப்புறாங்க. இதில் டிரைவர், டெய்லர், பார்பர், வைட்டர், கார்பெண்டர் மற்றும் கார்டனர் உள்ளிட்ட 11 வகையான தொழில்நுட்ப மற்றும் வர்த்தக பிரிவுகளில் பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறாங்க. விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்திலிருந்து குறைஞ்சபட்சம் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். விண்ணப்பிக்கும் குறிப்பிட்ட துறை சார்ந்த பிரிவில் குறைஞ்சபட்சம் ஓராண்டு பணி அனுபவம் இருக்கணும். விண்ணப்பதாரர்கள் குறைஞ்சபட்சம் 18 வயது முதல் 27 வயசுக்குள்ள இருக்கணும். அரசு விதிமுறைகளின்படி எஸ்சி எஸ்டி பிரிவினர் 5 வருஷம், ஓபிசி பிரிவினர் 3 வருஷம், மாற்றுத்திறனாளிகள் 10 வருஷம் வயது வரம்புல தளர்வு கொடுக்குறாங்க. தேர்வு செய்யப்படும் பணியாளர்களுக்கு மாதத்திற்கு 21,700 முதல் 69,100 வரை ஊதியம் மற்றும் இதர படிகள் வழங்கப்படுது. விண்ணப்பதாரர்கள் ஒரு விரிவான தேர்வு செயல்முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பிஇடி, பிஎஸ்டி உடல் வலிமை மற்றும் தகுதி சோதனை மூலம் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. அதே போல் குறிப்பிட்ட பணி சார்ந்த திறனறி தேர்வும் நடக்கும். பொது அறிவு மற்றும் அடிப்படை திறனறிவு தேர்வும் நடக்கும். அடுத்து கல்வி மற்றும் அனுபவ சான்றுகளை ஆய்வு செய்வதும் நடக்கும். இந்த கூடுதல் பொறுப்புகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் எஸ்எஸ்பியின் அதிகாரப்பூர்வ இணையதளமான ssb.government.in இந்த வெப்சைட்டில் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம். பொது பிரிவினருக்கு ₹100 கட்டணம் செலுத்தணும். எஸ்சி, எஸ்டி மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் ஆகியோருக்கு கட்டணம் செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/4/2026. பாதுகாப்பு துறையில் நிரந்தர அரசு பணியை தேடும் தகுதியுள்ள இளைஞர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. நன்றி.